கருத்து கணிப்பை ஏஎன்எஸ் நிறுவனம், அக்னி நியூஸ் சர்வீஸ் நிறுவனமும் ஸ்பார்க்குங்கிற நிறுவனமும் சேர்ந்து நடத்தினதை நேற்று நம்ம பார்த்தோம். ஒரு 2-3 குறுங்காணொலியாக போட்டிருந்தேன். மொத்தம் கன்னியாகுமரியில் ஆரம்பித்து கரூர் வரைக்கும் உள்ள 20 மாவட்டத்திற்கான 108 தொகுதி, 20 மாவட்டத்தில் உள்ள 108 தொகுதிக்கான தேர்தல் முடிவுகள் யார் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற தேர்தல் முடிவுகளை பார்த்தோம். அந்த 108 தொகுதியில் 88 தொகுதி திராவிட முன்னேற்ற கழகம் கைப்பற்றும் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறதுன்னும், அதிமுக 20 தொகுதியில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்னு இன்னைக்கு அதில் கருத்து கணிப்பில் அதை பார்த்தோம். நேற்று இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு 11 மாவட்டம் சொல்லியிருக்காங்க. அந்த 11 மாவட்டத்தில் மாவட்டங்கிறது கோயம்புத்தூர் முதல் கள்ளக்குறிச்சி வரை, கோயம்புத்தூர் முதல் கள்ளக்குறிச்சி வரை உள்ள 11 மாவட்டத்தில் உள்ள 76 தொகுதிக்கு இன்னைக்கு கருத்து கணிப்பு சொல்லியிருக்காங்க. அந்த 76 தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகம் 48 தொகுதியில் வெற்றி பெறணும், அதிமுக 28 தொகுதியில் வெற்றி பெறணும்னு சொல்லியிருக்காங்க. நேற்று 108 தொகுதியில் 20 தொகுதி தான் நேற்று வெற்றி பெற மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு 76 தொகுதியில் 28 தொகுதின்னா அது கொஞ்சம் வட மாவட்டங்கள், கொங்கு மாவட்டம் சேர்ந்து வரதுனால அந்த அதிகரிப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். நேற்று ஒரு 88 தொகுதி, இன்னைக்கு ஒரு 76 தொகுதி கூடுதல் 164 தொகுதிக்கு இது வரைக்கும் கருத்து கணிப்பு சொல்லியிருக்காங்க. மீதி இருக்க 234 தொகுதியில் 164 தொகுதி போட்டு நாளைக்கு 70 தொகுதிக்கு நாளை கருத்து கணிப்பு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு சொன்ன அவங்க 76 தொகுதிக்கான கருத்து கணிப்பை கோயம்புத்தூரில் தொடங்கி அதை கொஞ்சம் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலான்னு நான் நினைக்கிறேன். கோயம்புத்தூரில் 10 தொகுதி இருக்குது. மொத்தம் 10 தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகம் 6லையும் அதிமுக 4 தொகுதியிலையும் வெற்றி பெறும் சொல்லியிருக்காங்க. இதில் கோவை தெற்கில் செந்தில் பாலாஜி 10-12% வாக்கு வித்தியாசத்தில் அமோக வெற்றி பெறுவார் அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கோவை வடக்கில் மானந்தி சீனிவாசனும் 4-5 விழுக்காடு வாக்கு வித்தியாசத்தில் இப்போ முன்னணியில் இருக்காங்க. அவங்க இடையில உடம்பு சரியில்லாமல் இருந்தனால கொஞ்சம் மக்கள்கிட்ட அந்த இது இருக்குங்கிறாங்க. ஆனால் இன்னும் ஒரு 3 நாள் இருக்குது. இந்த 3 நாளில் அந்த இதை கருத்து கணிப்பு எடுத்து எப்படி இருந்தாலும் ஒரு வாரம் இருக்கும். இப்போ இந்த ஒரு வாரத்தில் இந்த மாற்றம் இன்னொரு 3 நாள் இருக்குது. 10 நாளில் மாற்றங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது அந்த தொகுதி எப்படி இந்த 4லேருந்து 5 விழுக்காடு ஒன்றும் பெரிய வாக்கு வித்தியாசம் கிடையாதுங்கிறதுனால அது எப்படி ஆகும்னு தெரியல. அடுத்து திருப்பூர் மாவட்டம் 8 தொகுதி சொல்லியிருக்காங்க. 8 தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகம் 4 தொகுதியும் அதிமுக 4 தொகுதியும் சரிசமமாக பிரிச்சுக்கிறாங்க. இந்த திருப்பூர் மாவட்டத்தில் தான் பிரிச்சுக்கிறாங்க.